நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் வந்து ஜனவரி 22லேருந்து மார்ச் 12 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட்டுக்கு வந்து தனியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நிறைய நண்பர்களுக்கு வந்து என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, துறைகளை வந்து எதன் அடிப்படையில் வந்து தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரே டவுட்டாக இருக்கும். துறைகள் தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் டிபார்ட்மெண்ட் கோடு வந்து தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? டிபார்ட்மெண்ட் கோடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாப்ஸுக்கும் போஸ்ட் கோடு வந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அதுதான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கோடு. நீங்கள் வந்து அந்த கோடு வந்து உங்களுக்கு உங்களுடைய ரேங்க் படி என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஓரளவுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். அதன் அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் கோடில் வந்து மெமரி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்டேட் சீனியாரிட்டியா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டினா ப்ரொமோஷன் வந்து குயிக்காக வந்து நமக்கு கிடச்சிரும். ஆனால் ஸ்டேட் சீனியாரிட்டினா நமக்கு கொஞ்சம் டிலே ஆகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ப்ரொமோஷன் லெவல் ரேங்க் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அதுவே ஸ்டேட் சீனியாரிட்டி போஸ்ட்டில் வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ப்ரொமோஷன் லெவல் ரேங்க் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கம்பேர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் லெவல் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? இதுதான் வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டிக்கும் ஸ்டேட் சீனியாரிட்டியும் இருக்க டிஃப்ரென்ஸு. டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி வந்து யார் வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி சொல்கிறதுனா, நான் சொந்த ஊர்லேயே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் வந்து உமன்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க வந்து தாராளமாக வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட் வந்து எடுத்துக்கலாம். பட் அதையும் தாண்டி வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி போஸ்ட் விரும்பி எடுக்கிறவங்களும் இருக்காங்க. உமன்ஸ் நான் கொஞ்சம் செக்யூராக இருக்கணும், வீட்டிலேருந்து போகிற மாதிரி வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு போஸ்ட் இருக்குன்னா அதில் வந்து ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி. ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போஸ்ட். அது வந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுல வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் வந்து ஒர்க் அதிகமாக இருக்கும், ஒர்க் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் லெவல் தான் வந்து மெயினாக வந்து நம்ம பார்க்கணும். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து குயிக்காக வந்து ப்ரொமோஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ விஓவெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் வரதுக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ் ஆயிரும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இல்லாமையே ரிட்டையர் ஆகியிருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே கூட நமக்கு லீவ் கொடுக்க மாட்டாங்க. அப்பயும் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேலாம் லீவ் கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கோ நீங்கள் வந்து அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் தேர்வு செய்கிறதுக்கு முன்னாடி அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து தேர்வு செய்யுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 டேஸ் தான் இருக்குது. நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கும், நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம சேனல்லே கூட வந்து நம்ம வீடியோஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டா அகைன் வந்து நம்மளால் வந்து மாற்றிக்க முடியாது. அதனால் வந்து நீங்கள் கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு 10 டிபார்ட்மெண்ட் உங்களுடைய ரேங்க் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி அதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம சிம்பிளாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதோடய போஸ்ட் கோடை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது ஸ்டேட் சீனியாரிட்டியா டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியா அப்படின்னு சொல்லி வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ப்ரொமோஷன் லெவல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒர்க் டைம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஹாலிடே வந்து கிடைக்கும், எது கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக்காக வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் வந்து சூஸ் பண்ணணும். நம்ம சேனலில் வேணால் நான் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்து வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.